ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களுக்கு மன்றாடுகிறோம். எல்லா காரியங்களும் பொறுப்பு நடத்தி ஆச்சரிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் திருமணம் தலைவராக நம்முடைய நிலைமை சாமன் தலைவர் பார்த்து பாலவர்கள் நடிப்பார். நான் அங்கே போயிட்டு வர்றேன். கொஞ்சம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று பாடுகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாதீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாதீரும் நாமத்தின் ஆதரவில். பாடலுக செய்திகள் மனோகர கீதங்களாக எப்போதும். பாடலுக செய்திகள் மனோகர கீதங்களாக எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பாவரும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பாவரும் மன்னவரே உமக்கு. நின்னோதின மதினா திறந்தவின் தீப பொருவழியா. நின்னோதின மதினா திறந்தவின் தீப பொருவழியா. நின்னடியாகில் பிதாவின் சன்னதி சேரவும் சந்ததா. நின்ன
நல்லதான நல்ல வேலைக்காய் கற்றுரை சூத்திருக்கிறேன். இந்த விவாக ஆராதனை முன்னிட்டு கடந்து வந்திருக்கிற இந்த அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கனத்துக்குரிய விவாக ஆராதனை இருக்கிறோம் என்ற சிந்தையோடு 2-3 பேரின் நாமத்தில் எங்கே ஒருமித்திருக்கிறார்களோ அவங்க அவர் நடுவில் இருக்கிறேன் சொன்ன ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று நாம் பயபக்தியோடு கூட காணப்படுவோம். 60 நிமிஷத்திலே விவாக ஆராதனை முடிவடையும். யாவரும் பொறுமையாக அமைதலாக ஜெபத்தோடு இருக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது 45ஆம் சங்கீதத்தை பெஞ்சமின் அவர்கள் முன்னாலிருந்து வாசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 45வது சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகளுடைய எழுத்தாணி. எல்லா மனுக்குதிரளும் நீ மகா சௌந்தரியமானவர். உம்முடைய உதடுகள் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாக்கிய உம்முடைய பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறைகளை கட்டிக்கொண்டு சத்திய நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்த நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலதுகரம் பயங்கரமானவர்களை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இதயத்திற்குள் பாயும். ஜன சந்தங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். அதனால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அருளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரமையெல்லாம் வெள்ள கோலம் போல சந்தன வளர்ந்தம் இவைகளின் வாசனை உறுதியிருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரிகளின் ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பக்கத்தில் கேட்கிறார். குமாரத்தியே கீழ், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உமது ஜனம் உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தையே காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பரிமுக மகிமைப்படுவார். அவன் உடை சரியா இருக்கிறது. சித்திரை ஆடை அணிந்து தரித்தவனாய் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே செல்லும் ஜோடிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார். அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் என்றென்றைக்குள்ள சதா காலங்களும் துதிப்பார்கள். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்ததாக நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டு வருகிறோம். சோதனை மனமருடைய தலைமை வாசகம் வந்து இப்பொழுது நமக்கு செய்தி கொள்வார்கள் எவ்வளவு உள்ளதான். நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் சோதரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆசிரியப்பட்ட நாளில் அன்பு பிள்ளைகளுடைய திருமண வாழ்வில் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு கருத்து செய்தார். பார்த்தமல்லாமல் வார்த்தையை மேற்கொள்வதற்கு கருத்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த வண்ணமாக அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் மருத்துவர்களாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த திருமண வைப்பதற்காக நான் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் தேவரே திருமணத்தில் இணைக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை சமூகத்தில் நாம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய தயவு தொடர்ந்து இந்த பிள்ளைகளை தாங்கும். அவர்களை வழிநடத்தும் நோக்குவிக்கிறோம். இப்பொழுதும் நீங்களுக்கு தர வேண்டிய நல்ல ஆலோசனைகளை யாவையான தாமே எங்களுக்கு அறிவு செய்ய சமுதாயங்களை காண்கிறோம். தொடர்ந்து நலனாக ஏற்படுத்தும் இன்றைய சுமஞ்சவத்தை இருக்கிறோம். நம்மளுக்காகவே ஆமே. அன்பானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டி மீண்டும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது தேவன் சொல்கிறார், அதாவது சிருஷ்டித்தை உலகத்தை அண்ட சராசரத்தின் தேவன் படைத்து விட்ட பின்பு ஆதாமையும் ஏவாளும், அதாவது 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் ஆதாம் தனிமையாக இருக்கிறான், ஆகவே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த விதத்தில் இந்த நாளில் அன்பு மணமகளுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மேம்படுத்தப்படுவதாக. இது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இந்த பூலோக வாழ்வில் அவர் ஒரு திருமணத்திற்கு சென்றதாக நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து எந்த திருமணத்துக்கு சென்றாரோ யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமாக அந்த திருமண வைபவத்தில் முக்கியமாக திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிற போது அங்கு எல்லாரும் என்ன செய்வது என்று திகைக்கிற அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாயாகிய மரியாள் சொல்கிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார். திராட்சை ரசம் வேண்டும் என்பதற்காக திராட்சை பழத்தை அவர் கொண்டு வர சொல்லவில்லை. அதற்கு எந்த விதமான அதுக்குரிய உபகரணங்களை அவர் தேடவில்லை. மாறாக கச்சாடிகளில் அங்கு வைக்கப்பட்டிருந்த கச்சாடிகளில் தண்ணீரை ஊற்ற சொன்னார். ஊற்றினார்கள். மொண்டு பரிமாறுகள் என்று சொல்லிவிட்டார். பரிமாறினார்கள். அவர்கள் அந்த அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படித்தார்கள். கீழ்ப்படித்த போது அந்த தண்ணீரானது மதுரமான திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னமாகவே வேதத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களையும் வாக்குகளையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். வேத வார்த்தைக்கு நாம் அதாவது சந்தேகப்படாமல் நாம் கீழ்ப்படுகிற போது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் சில குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பது நாம் தேடிக்கொண்டே இருக்கிற போது அந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் அது அதிகரிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, புருஷனானவன் மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலை பார்க்கும்போது நீயும் நானும் ஒன்றுதான் இருக்கிற நிலையில் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. உனக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா, அதில் எனக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்க கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய அன்பில் அதாவது இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் கீழ்ப்படுத்த வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நலமானதாக ரம்யமானதாக காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் புருஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகள் எந்த விதத்தில் நீங்கள் கசந்து கொள்ளாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனைவி நம்முடைய சொந்த சரீரமாக பாவிக்க சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சொந்த சரீரமாக நாம் பாவிக்கிற நிமித்தமாக அவர் மனைவி மீது எந்த விதத்திலும் கசப்பை நாம் வைப்பதற்கு வேதம் நமக்கு அனுமதிக்கவில்லை. அது நம்முடைய சொந்த சரீரத்தை
பகைத்தவன் ஒருவனும் இல்லை என்று சொல்வார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த உணர்வுகள், அதாவது மனைவியின் மீது எந்த நிலையிலும் நாம் கசப்பை வைத்திராமல் அவன் மீது நாம் அன்பு செலுத்துவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் மனைவியும் எல்லா நிலையிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புருஷனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனைவிமார்கள் மிக சொற்பமாக காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில். வேதத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த 45ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கிற போது அதுல ஒரு வசனம், அந்த வார்த்தை சொல்கிறது, வார்த்தையை கேள், இவனுடைய தகப்பனுடைய வீட்டை மறந்து விடு. முக்கியமாக செய்ய வேண்டியது, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தகப்பன் வீட்டு பெருமையை பேசுவது நிமித்தமாக அநேக குடும்பங்கள் சீரழிந்து போகிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக அவங்களை மறந்துவிட வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அதை நாம் ஒரு அளவில் நிறுத்திவிட்டு நாம் புகுந்த வீடு, அதனுடைய புருஷனுடைய வீடு, அந்த வீடு தான் இனி நம்முடைய வீடு என்பதாக நாம் அதை பாவிப்போமானால் நிச்சயமாகவே நாம் நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதாவது ஒரு செடி ஒரு இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்தில் நாட்டப்படுகிறது. எந்த இடத்தில் அது நாட்டப்படுகிறதோ அந்த இடம்தான் இனி அதற்கு சொந்தமான இடம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மணமகள் நிச்சயமாக வாழ்வாள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு நல்ல குணசாலியான ஒரு மகள், அவளை இந்த சிறு வயதிலிருந்தே நான் அறிந்திருக்கிறேன். நல்ல குணா அதிசயங்களை பெற்றவள், நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு மகள், நல்ல ஆலோசனைகளை பெற்ற மகள், ஒரு கீழ்படுத்தல் உள்ள ஒரு மகள். அவளாகவே எந்த விதமான உலகத்தின் காரியங்களிலும் விழுந்து போகாதபடி வேதத்தின்படி நடப்பாள் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகளை ஆண்டவருக்கு மகனுக்கு நாளை தருவது நிச்சயமாகவே மணமகன் வேறு பெற்றவர் என்று சொல்வதில் அது மிகையாகாது. ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தந்துள்ளார். அது மாத்திரமல்லாமல் சில இடங்களில் பார்க்கிற போது, அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் செல்போன் எல்லாருடைய கையில் இருக்கிறது. மணமகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். முக்கியமாகவே இந்த மணமகளுடைய பெற்றோருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மகளை நீ எப்படி இருக்கிறாய், சாப்பிட்டியா, குளிச்சியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டே இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகள் ஒன்னொன்னா சொல்லுவாங்க. சில நேரங்களில் இங்குள்ள சில கடினமான அல்லது நெருக்கமான சில சூழ்நிலை சொல்லியிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை தாங்கிக் கொள்வதற்கு மணமகளுடைய பெற்றோருக்கு மனம் இருப்பதில்லை. அந்த இடம் அப்படித்தான் இருக்கும், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சகிச்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சூழ்நிலையில் அநேக பெற்றோர்கள் காணப்படவில்லை. எனக்கு நான் அறிந்த ஒரு குடும்பம், ஒரு வருடம் ஆயிற்று, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த மணமகளுடைய வீட்டிலிருந்து தினந்தோறும் காலையில 9 மணிக்கு போகணும். தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு போன வரும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையும் உண்டு. அப்போ அந்த மகள் சொல்றான், அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த வீட்டில் மாமியாரும் மாமனாரும் தான் இருந்தாங்க. மாமனாரும் மாமியார் இருக்கிற போது மாமியார் ஒரு சின்ன வேலையை செய்யறாங்க, மாமனார் அவரு இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற பிள்ளை பார்க்கறதுக்கு சூழ்நிலை இல்லை. அப்போ அந்த போன் பேசும்போது அந்த போன்ல அந்த குழந்தை அழக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. குழந்தையாலும் அழுது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற போது இந்த வீட்டுல குழந்தைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வீட்டுல நீ எப்படிமா இருக்கிற, நீ கிளம்பி வந்துருமான்னு சொன்னாங்க. கிளம்பி வந்துட்டு சொன்ன உடனே அன்னைக்கு சாயங்காலமே பஸ்ல டிக்கெட் எடுத்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என்ன செய்யல. அப்போ சில நேரங்களில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிற, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கேள். அவர் என்ன சொல்றார், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அப்படியே கீழ்ப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறவனை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, ஆனால் அந்த வீட்டுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. அப்போ அதே போல இன்றைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த பிள்ளைகள் அவர்களுடைய இல்லறமாகிய அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் போடுவீர்களானால் எந்த விதமான வாழ்க்கையில் புயல் வந்தாலும் வெள்ளங்கள் வந்தாலும் அது உங்களை எந்த அளவிலும் சேதப்படுத்தாது. வாழ்க்கையில் குறைகள் வரலாம், நிறைகள் வரலாம். இயேசு கிறிஸ்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த கல்யாணத்துல தான் பிரார்த்தனை குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்து இருந்தா குறைவியா வந்தது அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். தேவன் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட குறைகளை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறார். இன்னும் கலிலேயா கடலில் பார்த்தீங்கன்னா அநேக கப்பல்கள் போயிருக்கலாம், அநேக படகுகள் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து எந்த படகுல போனாலும் அந்த படகு தான் காற்றில் அடிபட்டு மகிழ்வது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் வந்து செத்து போகிறோம், கடல் படகு மூழ்கிவிட போகிறது. அப்போ இயேசு சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே,
உங்களுக்கு ஏன் வந்து பயம் வந்துச்சு, நீ ஏன் வந்து பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதட்டுகிற போது எல்லாம் சமமாகி சரியாகிவிட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக பிரச்சனையை நாம் எதிர்பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நாம் எதிர்பார்க்கிற போது அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கவும் நம்மை ஜெயம் பெற செய்யவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் குறைவை நிறைவாக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல 5000 புருஷர்கள் இருந்ததாக பார்க்கிறோம், அவருடைய குடும்பம் இருந்ததாக பார்க்கிறோம், பிள்ளைகள் இருந்ததாக பார்க்கிறோம். ஏறக்குறைய 20-25 பேர் இருந்திருப்பாங்க. அங்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் நாம் சொல்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள். அவர் அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கிற போது அந்த 5000 பேருக்கு திருப்திகரமாக பரிமாறக்கூடிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்வில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல. நம்மிடத்தில் எது இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அதை ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாகவே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 12 கூடை நிறையா அவர் மீதம் எடுத்ததாக பார்க்கிறோம். 12 கூடை என்று சொல்லுகிற போது நம்முடைய ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அந்த 12 மாதத்திற்கும் தேவையான நிறைவான ஆசீர்வாதத்தை அவரால் தர முடியும். இன்னொரு இடத்துல அவர் அதே விதமான அற்புதத்தை செய்கிற போது 7 கூடை நிறைய மீதம் எடுத்ததாக பார்க்கிறோம். வாரத்தின் 7 நாட்களும் நம்மை நிறைவாக போஷிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இல்லறத்தில் இணைக்கப்பட போகிறீர்கள். இன்றைக்கு இணைக்கிற நீங்கள் உங்களுடைய மரணம் வரையிலும் ஒவ்வொருவருக்கொருவர் அன்பிலும் இன்னும் அந்யோன்யத்திலும் தேவபக்தியிலும் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் மாற்றமல்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் செயல்படுவீர்களானால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள மக்களாக நீங்கள் தீர்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எந்த நிலையிலும் நீங்கள் ஒரு சாட்சியுள்ளவர்களாக வேதத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் எதை செய்தாலும் கொலோசியர் 3:24 நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நீங்கள் புருஷன் என்னுடைய விருப்பத்தின்படி இந்த குடும்பம் நடைபெற வேண்டும் என்று சொல்வதற்கல்ல, அல்லது மனைவி என்னுடைய இஷ்டத்தின்படி இந்த குடும்பம் நடைபெற வேண்டும் என்று சொல்வதற்கல்ல, மாறாக நீங்கள் இருவரும் ஒருமித்து வேதம் உங்களுக்கு என்ன சொல்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்வதற்கு அனுமதிக்கிறாரோ அதை வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாகவே தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நல்ல குடும்பமாக கர்த்தர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர்களுடைய கிருபைகளை நிறைவாக கர்த்தர்களுக்கு தந்தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பொறுமையாக அமைதலாக இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை எழுதி ஒரு சுருக்கமாக 2 வார்த்தை சொல்லி நாம் அடுத்து ஜெபித்து வார்த்தை பாட்டுக்கு கடந்து செல்வோம். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி பாகம். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மேரேஜ் வாழ்த்துதல். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அது என்ன? எப்ராத்தா என்று சொன்னால் செழிப்பு, பெத்லேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. சோத்திரம். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேமே, நீ யூதேயாவிலே சிறியவனாயிருந்து இஸ்ரவேலை ஆள போகிற ஒரு இடத்தில் வரப்போகிறார், அதனால நீ பெரியவனாக போற என்று. 1000 பட்டணங்களில் மிகவும் சிறிய பட்டணம் எப்ராத்தா அல்லது பெத்லேம். அந்த சின்ன பட்டணத்தில் இயேசு பிறந்ததினாலே அந்த பட்டணம் லாஸ்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. இப்போ நீங்க இஸ்ரவேலில் சரித்திரத்தை பார்த்தால், இஸ்ரவேலை பார்க்க போனால் பெத்லேம் முக்கியமானது. ஏனென்றால் இயேசு பிறந்த பட்டணம் கடைசியாக இருந்தது, ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. இப்போது அருமையானவர்களே, சோத்திரம். அது கீர்த்தி பெற்றதாக இருந்தது. ஏனென்றால் கடைசியில் இருந்தது, முதல்ல வந்ததுனால கீர்த்தி பெற்றதாக இருக்கிறது. சோத்திரம். அருமையானவர்களே, கீர்த்தி என்று சொல்லும்போது புகழ்ச்சியை காட்டுகிறது. நாம் செப்பனியா 3:20 ஆண்டவர் சொல்லும்போது உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னார். சோத்திரம். பாருங்கள், யோசுவாவுடைய கீர்த்தி பெருகிட்டு என்று பார்க்கிறோம். சாலோமனுடைய கீர்த்தி பெருகிட்டு என்று வேதத்தில் படிக்கிறோம். தாவீதுடைய கீர்த்தி பெருகிட்டு என்று படிக்கிறோம்.
எஸ்டர் புத்தகத்திலே மொர்தெகாயை கீர்த்தி பெருகிட்டு என்று பார்க்கிறோம். சோத்திரம். யூதா ராஜாவாகிய யோசியா 2 ராஜாக்கள் 23-25 அவன் இதுவரையிலும் இல்லாத பெரிய பஸ்காவை கொண்டாடினான். அவனுடைய கீர்த்தி பெருகிட்டு என்று படிக்கிறோம். சோத்திரம். அப்படி வேதத்திலே கீர்த்தி பெற்றவனாக இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறார். சோத்திரம். நீ பிரார்த்தாவிலே பாக்கியவனாயிருந்து, பாக்கியவான் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் போது சொல்கிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உபாகமம் 33:29 சொல்லியிருக்கிறது. அதாவது நீ பிரார்த்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று சொன்னார். புகழ் யாருக்கு கிடைக்கிறது என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ் உண்டாகிறது. சோத்திரம். அப்படி புகழ் பெற்றிருப்பாய் என்று சொல்லி இந்த வாழ்த்துதல் போவாசுக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்த்துதல். போவாஸ் என்றால் பெலன் என்று பார்க்கிறோம். நகோமியுடைய புருஷன் எலிமலைக்கு நெறினத்தான். சோத்திரம். அவன் மிகுந்த ஆசை உள்ளவன். தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முற்பிதாவாக சொல்லப்படுகிறது. யாரு? போவாஸ். கர்த்தருக்கு சோத்திரம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ண போது இப்படியாக வாழ்த்தினார்கள், நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்று. சோத்திரம். அமிதமாக சோத்திரம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு சோத்திரம் ரெபெக்காளை கல்யாணம் பண்ணி வரும்போது சோத்திரம் லாபான் பெத்துவேலும் வாழ்த்துகிறார்கள், எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியார் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். மரியாதை தேவதூதன் வாழ்த்தும் போது ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னுடைய கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி என்று சொல்லியிருக்கிறது. இவ்விதமான வார்த்தைகளால் கர்த்தர் இந்த தம்பதிகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போமே. அதன் பிற்பாடு இவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கிற வாக்குறுதியிலே கர்த்தர் முடிவடைந்த இவர்கள் உத்தமர்களால் காணப்பட கர்த்தர் இவர்களுக்கு கிருபை அளிப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமே. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் இவர்களை இணைப்பீராக. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவ திட்டத்திலே தேவ தீர்மானத்தின்படி நடைபெறுகின்ற திருமணத்தில் நீர் வந்திருந்து திருமணம் என்கிற பந்தத்திலே இணைத்து இவர் வாழ்நாளெல்லாம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த விவாகத்தை நடத்தும் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே. ஆமென். தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து. அருமையான கற்றுக்கை பிள்ளைகளே, விவாகம் யாவருக்குள்ளும் நன்முள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அது தேவனால் நியமிக்கப்பட்டது. மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்னதாக விவாகம் நியமிக்கப்பட்டது. ஆகவே விவாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது. மூன்றாவதாக கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் உள்ள ஞான அர்த்தத்தை காட்டுகிறது. ஆகவே விவாகம் சோத்திரம் மிகவும் முக்கியமானது, கனத்துக்குரியது, பரிசுத்தம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. சோத்திரம் விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிற இவர்களுடைய விவாகம் அறிவிக்கப்பட்டு வேறு எந்த தடையும் இதுவரையிலும் சொல்லப்படாததினாலே இவர்களை விவாக நிலைமையில் ஒருமைப்படுத்த அல்லது விவாகத்தில் இவர்களை இணைக்க முன் வந்துள்ளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கிறதான நீங்கள் 2 பேரும் தயவு செய்து எழுப்பி நில்லுங்கள்.
ஜான் எபினேசர் ஆகிய நீர் இவாஞ்சலியுடன் திருமண வாழ்வில் இணைக்கப்பட சம்மதம்தானா? சகோதரி, இவாஞ்சலின் ஏஞ்சல் ஆகிய நீ ஜான் எபினேசர் ஆகியவருடன் விவாக நிலைமையில் இணைக்கப்பட சம்மதம்தானா? இப்பொழுது இந்த ஸ்திரியை இவருக்கு கைபிடித்து கொடுக்கிறவர் முன்னாலே வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்பொழுது புருஷனுடைய வாக்குறுதி தேவனுக்கும் இங்கே கூடி நிற்கிற சபையாராகிய சாட்சிகளுக்கு முன்பாக ஜான் எபினேசர் ஆகிய நான் இவாஞ்சலின் ஏஞ்சல் ஆகிய உன்னை இன்று முதல் எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னை மெய்யாய் நேசிக்கவும் காத்து ஆதரிக்கவும் ஒரு காலத்திலும் கைவிடாமல் பரிசுத்தமாய் உன்னுடன் வாழ்ந்திருக்கவும் என் வாழ்நாள் எல்லாம் உனக்கு உண்மையுள்ள புருஷனாயிருக்கவும் நான் வாக்கு கொடுக்கிறேன் ஸ்திரீயுடைய வாக்குறுதி. தேவனுக்கும் இங்கே கூடின சபையாராகிய சாட்சிகளுக்கு முன்பாக இவாஞ்சலின் ஏஞ்சலாகிய நான் ஜான் எபினேசர் ஆகிய உம்மை இன்று முதல் எனது விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு உம்மை ஒரு காலத்திலும் கைவிடாமல் சார்ந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பரிசுத்தமாய் உம்மோடு வாழ்ந்திருக்கவும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு உண்மையான மனைவியாய் இருக்கவும் நான் வாக்கு கொடுக்கிறேன். சபையாருக்கு அறிவிப்பதாவது, ஜான் எபினேசர் இவாஞ்சல் ஏஞ்சல் ஆகிய இவர்கள் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுத்துள்ளார்கள். ஆகையால் இந்த மனுஷன் இந்த ஸ்திரீக்கு மெய் விவாக புருஷனும் இந்த ஸ்திரீ இந்த புருஷனுக்கு மெய் விவாக மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு முன்பாக அறிவிக்கிறேன். இதை நான் சொல்லும்போது எல்லாரும் ஆமென் என்று சொல்லும். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சூத்திரம். இப்பொழுது இவர்கள் 2 பேருக்காக அருமையான மூத்த போதர்கள் முன்னாலே வந்து இவர்கள் தலையிலே கை வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சூத்திரம். மூத்த போதர் ஐயா வாங்க. சூத்திரம். சரி, முழங்க கொண்டு இருக்க தயவு செய்து Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். முதலாவது எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம். எல்லா நன்மைக்கு ஒவ்வொருக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் அன்பு மணமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் மணமகனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஈசாவுக்கு நீர் அருளின கிருபைகளை நினைவாக நாம் பெற்றுக்கொள்ள இந்த கிருபைகளை தாரும். உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு புருஷனாக முன்பாக நிலைத்திருக்க அந்த கிருபைகளை தாரும்.
தொடர்ந்து நல்ல நாமத்தை அவருடைய வாழ்வில் கற்று நிறைவேற்ற மையப்பட்டு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக உடைய பிரயாசத்துக்காக சோதரும் ஈசாக்களுடைய கைகள் பிரயாசப்பட்ட போது தூரத்திலேயாக நம்மை ஆசீர்வதித்து பார்க்கிறோம். அமிதமான பிரயாசத்தை ஆசீர்வதிக்க தூரத்திலேயாக பெருக செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிதாவே, ஆமென். சிரிக்காக ஜெபிப்போம். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாக பெறுவாயாக என்று அந்த லாபான் வாழ்த்தின வண்ணமாக நாங்கள் எங்கள் சகோதரி எங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகமும் பலனும் தீர்க்க ஆயுசு கொடுக்கணுமே ஆண்டவரே. புத்தி உள்ள ஸ்திரியாக தன் வீட்டை கட்டுகிற மகளாயிருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. தன் புருஷனுக்கு வீட்டோரங்கள் கனிதன் திராட்சை கொடியை போல இருக்க உதவி செய்வீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குணசாலியான ஸ்திரியாக இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்ற தேவா நிறைவுள்ள மகளாயிருக்கும்படி ஆண்டவர் திருவேலிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலையிலே புத்திர சந்தானங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய ஊழியத்திலே 1000 10,000ங்களை கற்றுக் கொள்ளை பொருளாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல சுகமும் பலனும் தீர்க்க ஆயுசு கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்வதற்கும் உடைய ஊழியத்தை செய்வதற்கும் தீரான எல்லா நன்மைகளை கிருபைகளை குறைவின்றி கொடுத்து ஆசீர்வதித்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். இப்பொழுது 128ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 128வது அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவரங்களில் கடித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு இருக்கிற மூத்த போதகர் பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா அவர்கள் வந்து சில வார்த்தைகள் வாழ்த்துக்காக சொல்வார்கள். அதன் பிற்பாடு ஆசீர்வதி கர்த்தர் என்ற பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே நம்ம வாசித்தோம். ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் மிக மிக அவசியம். ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. அங்கே முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பல வழிகளை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த வழிகளில் எல்லாம் நாம் நடக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவருடைய முடிவோ மரண வழி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு நியாயமா நீதியா நேர்மையா தெரியும். எந்த இடமும் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 30ல் மோகம் 50ல் ஆட்டம் 7 குறுக்கு 2 நீட்டு 1 தமக்கு போட்டு அமக்கு அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. 30 வயசு வரைக்கும் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் தோணுமா. 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டம் கண்டுடுமா. பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்படி நல்லது கெட்டதை பார்க்கறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 7 குறுக்கு 2 நீட்டு 1 தமக்கு போட்டு அமுக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அதனால அவங்கவுங்க விருப்பப்பட்ட வழியில நடக்கும்போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. 128 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறபடி கர்த்தர் நமக்கு சில வழிகளை வைத்து வச்சிருக்கிறார். அந்த கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், போதுமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவே அவர் வகுத்து வச்சிருக்கிற அந்த வழிகளை நம்ம நடக்கும்போது நிச்சயமாய் நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று சிறப்பாக வாழ முடியும். ஆக தேவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கிற அந்த வழிகளை நடப்போம். நிச்சயமாய் உங்கள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். ஆசீர்வதி கர்த்தரே என்றதான பாடலை நான் பாடுவோம். அதற்கு பாடு கும்பகோணத்தில் இருக்கிற மூத்த போதல் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் ஜெபித்து அதன் பிற்பாடு ஆசீர்வாதம் சொல்லி நாம் முடிக்கலாம். சரி. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமே நேசமுனியும் சுந்தரே நீதோ ஆகிரவே வீசினோ ஆனந்தோதி கரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரோ வாஞ்சானோ ஆசீர்வதித்திடோ மணமக்களோடென்னோ எந்தரும் பணிதோ உம்மையை கண்டு பேசுதோ ஓங்க செய்தருளோ திருமயை மோற்றமாக்கும் வல்லவரே இன்பத்துடன் பாக்கி சோற்றமே உம்மிலே கருகி தரிக்க அருளுமே ஒற்றுமையாக்கும் ஜீவனே ஊடாக நீண்டே அன்றோடு மீது சாய்ந்துமே ஆரில் வசிக்கவே வெற்றி பெற்றோம் ஜீவனத்திலே வீட்டருளும் இயேசுராஜனா இச்சமாதாய சீயத்தே ஓபாய் ஒழுகவே உடல ஆசீர்வாதத்தா உடன மாதமே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதித்திடோ மாத்திரராக ஜீவ சந்ததியா வந்துமை என்றும் நல்லாவிக்க ஆதேவன் கிருபை தீர்மானோ ஆமோ அருளுமே. ஜெபிப்போம். அன்பை பரமபிதாவே உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜானை மனேசையம் ஆண்டவரே ஜெனிவரனே ஆண்டவரே நீர் விவாகத்தை ஒன்றாக நீர் இணைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் பெண் நடத்தினபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆரம்பம் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை நேர்த்தியாய் அருமையாக ஆண்டவரே நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து ஒரே சரீரமாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே ஏற்படுத்தின ஆண்டவர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இவர்கள் 2 பேரும் உம்முடைய மகிமைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சுகமும் பலனும் நல்ல ஆரோக்கியம் பெற்று ஆண்டவரே தீர்க்காயுசோட ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தருடைய திருச்சபை கட்டுகிறவர்களாக ஆண்டவரே 1000-10,000 பேருக்கு பிரயோஜனமானவர்களாக ஆசீர்வாதமானாக அநேகருக்கு எடுத்து ஆண்டான மூல ஆண்டவரே குடும்பமாக
அநேகருக்கு முன்மாதிரியான குடும்பமாக ஊழிய பாதையில விசுவாசிகளுக்கு ஆண்டவரே அப்படியே சாட்சியாய் முன்மாதிரி அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை காணப்பட கிருபை செய்வீராக. நீயாகவே தேவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து இணைத்தீரப்பா. அதற்கு அடையாளமாக இந்த இயற்கையை அனுகூலமாக்கி தந்திருக்கிறீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை முன்னின்று நடத்தின ஆண்டவரே பாஸ்டர் அவருக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரியப்பீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த விவாத பங்கு பெற்ற எல்லா ஊழியர்களுக்காக சொல்லிக்கிறோம். எல்லாரும் ஆசிரியப்பீராக, இந்த ஊழியங்களை ஆசிரியப்பீராக. இந்த சபை மக்கள் தேவ பிள்ளைகள் ஒற்றார் உறவினர் தேசத்தின் எல்லாரும் இந்த பந்தியில் ஆராதனை பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசிரியப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து விருந்து எல்லாவற்றையும் அந்த நிறைவாக ஆசீர்வித்து அவரை ஆசீர்வதிப்பீராக. கன மகிமை துதி ஆண்டவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனியுங்கள். இந்த விவாகம் என்பது திருச்சபையிலும் சேர்ந்த ஞான அர்த்தம் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். மணமகன் தனக்காக நியமிக்கப்பட்ட மணமகளை இன்றைக்கு தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக நியமிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அதுதான் இதில் உள்ள ஞான அர்த்தம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு முறை இந்த பூமியிலே வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். என்னை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போகிறார். ஆகையினாலே அதற்கு நிழலாக பொருளும் நிழலும் தான் நாம் இப்போது பார்க்கிறது. ஏனென்றால் இது ஞான அர்த்தம். வேத புஸ்தகம் திருமணத்தில் ஆரம்பித்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் முடிவடைகிறது. ஆகவே இந்த திருமணத்தில் காணப்பட்ட நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசுடைய வருகையாகிய அந்த திருமண நாளிலே அவருடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான பாஸ்டர் கொஞ்சம் ஆண்டரே பாதி திருமணத்தை நீர் நடத்துவதற்காக சுந்தரிக்கிறோம். ஆண்டரே இருவரும் எனக்கு ஆண்டரே இந்த வாழ்க்கையை நடத்த உதவிக்காய் கொள்ளாத ஆண்டரே நல்ல திருமணத்தை நடத்தி கொடுக்குற போதகரை ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்க பாஸ்டர்களை ஒவ்வொருத்தரையும் ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம். அவர் ஒரே நேரங்களையும் ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம் என்றால் சுந்தரிக்கிறாஜா. இன்றையிலிருந்து ஆண்டரே காண ஒரு கல்யாணத்தில் செய்த அற்புதங்கள் நாங்கள் பரலோகத்தில் காண உதவி செய்யப்படி ஜெபிக்கிறோம் என்றால் சுந்தரிக்கிறாஜா. எல்லாவற்றையும் மக்களுக்கு தெரிகிறோம். ஆசிரியக்கு பரப்பன் சாமி ஏசுநாமம் சொன்னேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோற்று, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோற்று. என் ஆத்துமாவை கர்த்தரை சோற்று, அவர் செய்த சகல உபாதங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் இன்று என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் புதிதாய் மனமடித்த எடுத்த தம்பதிகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஆசீர்வதி கர்த்தரே என்ற பாடலை பாடும்போது இவருடைய விவாகம் அரசாங்க ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்படும். நம் செழிக்க கிருபையாலும் நம் செழிக்க
அரேஞ்ச் பண்ணுங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுங்க.